Hello everyone, நம்ம தான் கோடி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மோனாலிசாவோட பெயிண்டிங் பத்தி பேச போறோம். சோ மோனாலிசாவோட பெயிண்டிங் நான் வேற எப்பவுமே பிரசன்டேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், கிராபிக்ஸ்லாம் வராது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? வெல் அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மோனாலிசாவோட பெயிண்டிங் ஏன் இவ்வளவு ஃபேமஸான பெயிண்டிங்னு சொல்றதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அது நடந்தது ஒரு சின்ன கதைனால. அந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ மோனாலிசா வந்து ஒரு பெயிண்டிங். சோ லியோனார்டோ டா வின்சியோட ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ். சோ ஆனா அதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு, ஒரு சாதாரண ஆளுக்கு வந்து மோனாலிசா பெயிண்டிங்கை பார்த்தா வாட்ஸ் கிரேட் இன் இட், அதை ஏன் இவ்வளவு ஃபேமஸ் ஆகுனாங்க அப்படிங்கறத யோசிக்க தோணும். அதே கேள்விதான் எனக்கும் இருந்துச்சு. அதனால சில ரிசர்ச் பண்ணேன். அதுல கிடைச்ச சில ஆன்சர்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். லியோனார்டோ டா வின்சி இதை வரைஞ்ச ஆள், மோனாலிசாவை வரைஞ்ச ஆள் வந்து எந்த ஊர்னு பாத்தீங்கன்னா இட்டாலி. இப்போ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மியூசியம்ல இருக்கு. சோ இது ரெண்டு முக்கியமான விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோனாலிசா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோனானா மேடம், ஒரு மரியாதைக்குரிய அப்படிங்கிற மாதிரி. லீசாங்கிறது அவங்களோட பேர், அவங்களோட உண்மையான பேர் லீசா கர்டாரினி. சோ அந்த பேர் லீசா கர்டாரினிங்க பேர் வந்து நாளடைவுல வந்து மோனாலிசா அப்படின்னு மாறினதுக்கு மேடம் லீசா அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சோ இந்த பேர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லீசா கர்டாரினிங்க வந்து கர்டாரினி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு மெம்பர். சோ அவங்க ஒருத்தவங்களோட வைஃபா இருந்தப்ப வந்து லியோனார்டோ டா வின்சி வந்து இதை வரைஞ்சிருக்காங்க. சோ 1503ல இருந்து 1506 வரைக்கும் வரைஞ்சிருக்காங்க. அதாவது 1503வது வருஷத்துல இருந்து 1506வது வருஷம் வரைக்கும் இதை வரைஞ்சிருக்காங்க. சோ 3 வருஷம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 17 இயர்ஸ் கேப் கழிச்சு மறுபடியும் அதை வந்து ஒரு கோட்டிங் கொடுத்திருக்காரு லியோனார்டோ டா வின்சி. சோ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு வருஷம் கழிச்சு வரைஞ்ச, ஏன்னா லியோனார்டோ டா வின்சி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க் அது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸோட லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்ற ஒரு பெயிண்டிங் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல வந்து ஒரு 13 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதான் வந்து லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீசஸோடது. சோ அதுதான் வந்து லியோனார்டோட ரொம்ப முக்கியமான ஒர்க்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரிலீஜியஸான ஒர்க் அப்படிங்கறதுனால ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கும் அதுதான். ஆனா அந்த ஒரு பெயிண்டிங் வரதுனால அவரோட நிறைய பெயிண்டிங் வந்து ஹிட் ஆச்சு. அதுல ஒன் ஆஃப் த பெயிண்டிங் தான் வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங். ஆனா இந்த பெயிண்டிங்னால என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்கன்னா, அவர் வரைஞ்சு 300 வருஷம் கழிச்சு ஒன் ஆஃப் த ஹிஸ்டோரியன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயிண்டிங்கை பத்தி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை பத்தி ஒரு நல்லா எழுதுறாரு. ஏன்னா அந்த காலத்துல வந்து, அதாவது 1800ஸ்ல வந்து 1800வது வருஷத்துல வந்து நம்ம போட்டோ எடுத்து அனுப்புற அளவுக்கு பெரிய டெக்னாலஜி இல்லைங்கிறதுனால வந்து யாரா இருந்தாலும் எழுதி வாசிக்க தான் முடியும். சோ அவர் நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த பெயிண்டிங்கை பத்தி எழுதுறது வந்து ரொம்ப அருமையா எழுதுறாரு. சோ அவர் எழுதுறதுனாலே வந்து எந்த மாதிரில எழுதுறாருன்னா, அந்த பெயிண்டிங்கை பாக்குறப்ப எனக்கு வந்து என்னமோ வயசாகிற மாதிரியே தெரியல, நான் அப்படியே யங் ஆயிட்டே இருக்கேன் அப்படின்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லா இருக்க மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இவர் எழுதினதை பார்த்து வந்து நிறைய போயட்ஸ், அப்போ இருந்த மிகப்பெரிய கவிஞர்களே வந்து செமையா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் எழுதின வார்த்தைகள்னாலேயே வந்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இடையில நீங்க ஒண்ணு கேட்கலாம், ஓகே இப்போ பிரெஞ்சு மியூசியம்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இட்டாலியன் வரைஞ்சிருக்காரு, என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இடையில வந்து பிரெஞ்சு கிங் வந்து இட்டாலியும் பிரான்ஸ் வந்து எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஓகே அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம், இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் மாதிரி வச்சுக்கோங்க, அப்பப்ப அடிச்சுப்பாங்க, அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்பாங்க. அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு டைம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு கிங் வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. சோ எடுத்துட்டு போனதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் மியூசியம்க்கு வந்திருக்கு. சோ இங்க இருக்க பெயிண்டிங்னால லேட்டர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனை நடக்குது இல்ல. சோ இப்படி ஒருத்தர் எழுதுறாருல, இதுதான் வந்து உலகத்திலே பெஸ்ட் பெயிண்டிங் அப்படி இப்படின்னு எழுதுறாருல, எழுதுனதுனால அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் உலகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது, அப்படி என்ன இந்த பெயிண்டிங்ல இருக்கு அப்படிங்கறத அவர் மிக நல்லா எழுதுறாரு. ஆனா அது வரைக்குமே வந்து அதே மியூசியம்ல வந்து அந்த பிரெஞ்சு மியூசியம்லயே வந்து மத்த பெயிண்டிங்ஸ் நிறைய இருந்தாலும் ஓரளவுக்கு மேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசியமுக்கு வர ஆட்கள் வந்து 80% ஆஃப் த பீப்புள் வர்றதுக்கு காரணம், 80% வர்றது வந்து இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை பாக்குறதுக்காக. அதுக்கு முழுக்க காரணம் ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு பர்டிகுலர் ஹிஸ்டாரியனோட அந்த எழுத்துக்கள் தான். சோ அவர் எழுத ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து ஓகே மோனாலிசா பெயிண்டிங் வந்து ஓகே அந்த ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குனதா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் உலகமே திரும்பி பார்க்க வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இது நடந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு 1800ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயிண்டிங்கை வந்து ஒரு இட்டாலியன் வந்து திருடிட்டு போயிடுறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரைட்? அவன் திருடிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு அந்த பெயிண்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, நம்ம ஊர் கோவில்ல வந்து ஒரு திடீர்னு ஒரு கல்லை தூக்கிட்டு போனா எப்படி, ஒரு கடவுள் சிலையை தூக்கிட்டு போனா இல்ல பழைய கல்லை எடுத்துட்டு போனா யாருக்குமே தெரியாதுல கடைசி வரைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனாலதான் இப்ப நம்ம ஊர்ல கல்வெட்டெல்லாம் திடீர்னு தூக்கிட்டு போயிடுவாங்க, ஆனா யாருக்குமே தெரியாது அது எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியாது. ஒரு கர்ப்ப கிரகத்துல இருக்க ஒரு கடவுளோட சிலை எடுத்துட்டு போயிடுவாங்க, அதுவும் யாருக்குமே தெரியாது கடைசி வரைக்கும், யாராவது பார்த்து சொன்னதான் தெரியும். அந்த மாதிரி தான் அந்த மியூசியம்லயுமே வந்து இதை திருடிட்டு போயிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க போச்சு யார் எடுத்தா எதுவுமே தெரியல. இப்ப சிசிடிவி
கேமரா கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து ஆனா 2 வருஷம் கழிச்சு மாட்டிக்கிறான். ஆனா அதுக்குள்ள வந்து எப்பவும் போல மீடியா வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஹைப் கொடுக்குற மாதிரி, அப்போ என்ன மீடியா ஹைப் கொடுத்தாங்கன்னா, ஓகே அதை வந்து பார்த்து எல்லாருமே பைத்தியமாயி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பெயிண்டிங்ல வந்து நிறைய பவர் இருக்கு, மேஜிக் இருக்கு, அப்படி இப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. சோ அது கிளப்பி விட்டனால உலகம் ஃபுல்லா பிரஸ் வந்து ஒரு அட்டென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தனை பைத்தியமாக்கி அவனை திருடவே வச்சிருச்சு ஒரு பெயிண்டிங் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் லேட்டரா அவனை வந்து பிடிச்சிட்டாங்க, அந்த பிரிசனரை, அந்த திருடனை திருடிட்டு அவனை பிரிசன்ல போடுறப்ப அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன்டா திருடினா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து ஒரு இட்டாலியன், ஏன்னாலும் அது வந்து ஒரு இட்டாலியன் பெயிண்டிங், அதை வந்து ஆனா பிரான்ஸ்ல வச்சிருக்கீங்க, அதை மறுபடியும் நான் என் கண்ட்ரிக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் அதை திருடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். வெல் இன்ட்ரெஸ்டிங் ரைட்? சோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெயிண்டிங்ல வந்து அந்த பெயிண்டிங்ல என்ன இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இன்னும் டிபேட் பண்ணிட்டு தான் இருக்கும், ஒருத்தர் நல்லா இருக்குங்கிற, ஒருத்தர் நல்லா இல்லங்கிறான். ஆனால் அந்த பெயிண்டிங் அப்புறம் இவ்வளவு பெரிய கதை நடந்ததுனால தான் வந்து இந்த பெயிண்டிங் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு. வெல் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த இதை வந்து மீடியா ஹைப் பண்ணி அதுக்கு நடந்த ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதனால தான் வந்து மோனாலிசா பெயிண்டிங் வந்து உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங்கா இருக்கு. சோ இதை தவிர நீங்க வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வெல் நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, இல்ல புதுசா நீங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி, நாங்க எப்பவுமே ஒரு யாராவது கேள்வி கேட்பாங்க, நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கீழே கமெண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும், நீங்க போய் அதை பார்க்கலாம். வெல் அதை தவிர நீங்க எங்கிட்ட சோஷியல் மீடியால எங்கேயாவது கனெக்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா MADIN_GOWRA நீங்க எந்த சோஷியல் மீடியால வேணாலும் சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா இங்க வந்து கீழே கமெண்ட்ல பார்க்கலாம், லிங்க்ஸ் இருக்கும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம், லிங்க் இருக்கும். எங்கன்னா மதன் கௌரி நீங்க சர்ச் பண்ணுங்க, you will be able to connect to me. So see you in the next video. Until then, bye. Madan Gauri signing off here. Cheers.